ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வெல்கம் டு கிரேசி ட்ராமா. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நம்ம பார்த்துட்ருக்கிற ஃபேண்டசி ட்ராமாவோட 7வது எபிசோடு தாங்க. போன எபிசோடோட கடைசியில் அந்த ஸ்கூல் பொண்ணோட அப்பா என்னடானா, நான் ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன், என் பொண்ணும் இறந்து போயிட்டா, நானும் சாக போகிறேன்னு போய் மொட்டை மாடி மேலே நிற்பார். இந்த சைடு நம்ம ஹீரோவும் போலீஸ் ஃப்ரெண்டுமே அவனை காப்பாற்றுறதுக்காக வருவாங்க. ஆனால் நம்ம வில்ல என்னடானா இது எல்லாத்தையுமே சிசிடிவி கேமராவில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். தயவு பண்ணி கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என் பொண்ணுமே இறந்து போயிட்டா, நானும் ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன், கொலைகாரன் ஆயிட்டேன், இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு அவன் சொல்லும்போது, இல்லை அவன் இறக்கலை, அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான், ரொம்பவே நல்லா இருக்கான், சரியாயிடுவான், தயவு பண்ணி கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பொண்ணுமே உயிரோடு இருக்கா, கண்டிப்பாக அவள் உயிர் பொழைச்சிட்டா, நாங்கள் அவளை கண்டுபிடிச்சிட்டோம், நீங்கள் நம்புங்க, அது அந்த பொண்ணு இறந்து போனது உங்கள் பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறான். அவனுமே கேட்காம, இல்லை நான் சாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க கண்டிப்பாக உங்கள் பொண்ணு உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவனும் நம்பிட்டு சரி நீ இறங்கலான்னு நினைக்கும் போது நம்ம வில்ல என்னடானா கீழே தள்ளி விடுறதுக்கு முயற்சி பண்ணுவான். அதையும் மீறி இவங்க 2 பேருமே அவனை காப்பாத்திடுறாங்க. அங்கே போய் அந்த பொண்ணையுமே மீட்டு கொண்டு வந்துடுறாங்க. இங்கே நம்ம அப்பங்காரனையுமே அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அவரையுமே கொண்டு வந்து பொண்ணை பார்க்க விட்டுட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த சாவு நடக்காம தடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த நம்ம ஹீரோவோட இடத்துல உள்ள எல்லாருமே ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. எல்லாருமே ஊருக்கு போகிறாங்க. ஆனால் அந்த நோவாக்கா மட்டும் ஊருக்கு போகாமல் இருக்காங்க. ஏன் நீங்கள் ஊருக்கு போகல அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என் தம்பியை பார்க்கணுன்னு சொல்லி தான் இருந்தேன், இப்போவாது அவன் வர்றானான்னு சொல்லி நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவ கிளம்பாம இருக்கா. சரின்னு அந்த சமயத்தில் பின்னாடி யாரோ வந்து நிற்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா யாருன்னு பார்த்தா அவங்க தம்பி தான். அவன் வந்தோடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுது. எப்படி எப்போ வந்த நீ, எங்கே இருந்த இத்தனை நாளும் அப்படின்னு கேட்கும்போது, நான் இங்கேயே தான் இருந்தேன், உங்களையும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன், ஆனால் நீங்கள் இவ்வளோ நாளில் என்னை மறக்கவே இல்லை, நான் உங்கள் முன்னாடி வராமல் இருந்தாலாவது என்னை மறந்துட்டு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் நான் வராமல் இருந்தாலுமே நீங்கள் டெய்லியும் என் பேரை ஏதோ மந்திரம் உச்சரிக்கிற மாதிரி உச்சரிச்சுக்கிட்டே இருந்தீங்க. வேற வழி இல்லை, இப்போ நான் வந்து சொன்னாதான் நீங்கள் போவீங்கன்னு சொல்லி தான் நான் உங்கள் முன்னாடி வந்தேன், ப்ளீஸ் இந்த இடத்துல இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம போலீஸ் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணுது. என்னன்னா, அந்த சமயத்தில் அதே பில்டிங்ல இருந்து இன்னொருத்தன் மேல இருந்து கீழே குதிச்சு செத்து போயிட்டானாம். யாருன்னு சொல்லி ஃபோட்டோவை பார்த்தா நம்ம ஹீரோ அந்த அப்பங்காரனை காப்பாத்துறதுக்காக அந்த சமயத்துக்கு போயிருப்பான். அப்பத்தான் அவனுமே வந்து அந்த பில்டிங் மேலே போகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோ பார்த்துருப்பான். ஆனால் அந்த சமயத்தில் அவனுக்கு எதுவுமே தோணாது. அவன் யோசிச்சுட்டு இப்போ போய் வெளியில பார்க்குறான். மொத்தமா எல்லாமே அந்த சர்க்கிள் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ அரக்கராஜா வர்றதுக்கான எல்லா வழியுமே ஓப்பன் ஆயிருச்சு. இங்கே நம்ம வில்லனுமே ரெடியா இருக்கான். மொத்தமா அவன் மேல ஒரு மின்னல் மாதிரி அடிக்குது. அரக்கராஜா அவனுக்குள்ள வந்துட்டான். ஒரு வழியா நான் இந்த பூமிக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கத்தி சிரிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோவோட இடத்துக்கு ஹீரோயின் வர்றா. ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்துட்டு, இன்னைக்கு தானே இங்கே சண்டை நடக்க போகுது, நான் உங்க கூட இருக்கலாமா, உங்க கூட வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. சரி வா, இங்கே பயன்படுத்த போகிற எல்லா எல்லா பொருளையுமே நான் ஒரு இடத்துல வச்சு பூஜை பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன், எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். எங்கேன்னு பார்த்தா ஒரு இடத்துல ஒரு மரம் மாதிரி இருக்குது. அதை சுற்றி நிறைய எல்லாருமே ரிப்பனில் என்னென்னமோ எழுதி கட்டி தொங்க விட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே அந்த இடத்துல ஒரு ரிப்பனில் எழுதி தொங்க விடுறா. என்னன்னு பார்த்தா அதில் உலகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதி தொங்க விட்டுட்டு எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து ஒரு சில ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பான் இல்லையா, அந்த ஆயுதத்தில் எல்லாமே இவன் வச்சிருக்கான்ல அந்த காயின், அதை அப்படியே கசக்குனா அதுலேருந்து ஒரு பொடி மாதிரி வருது. அதை வச்சு அவன் ஏதோ மந்திர வார்த்தைகளை அதில் எழுதுறான். எழுதிட்டு நம்ம ஹீரோயினையுமே நீ இருட்டுறதுக்குள்ளே இங்கேருந்து போயிடணும், அதுக்குள்ளே என்னென்ன உதவி பண்ண முடியுமோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த ஏரியாவுமே அந்த பவுடரை வச்சு வெறும் மந்திர வார்த்தைகளாக சுற்றி சுற்றி எழுதி வைக்கிறான். நம்ம ஹீரோயினுமே சரி லேட் ஆயிடுச்சு, இருட்டாக போகுது, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு போகிறா. கீழே வந்து பார்த்தா நம்ம தாத்தா போகவே இல்லை. நீங்கள் ஏன் போகலை அப்படின்னு சொல்லும்போது, நானும் பேய்ங்கள்ட்ட சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க, நான் மனுஷங்களோட சண்டை போடல, பேய்ங்களோட, நான் தூதன் அதனால இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி விடு, நானும் தூதனாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவோட அந்த சாமியார் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் என்னடானா பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கான், ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரி.
நம்ம ஹீரோ போய் எதுக்கு இங்க வந்த? நான் உன்ன கடையில தானே இருக்க சொன்னேன்னு சொல்லும்போது தான் பார்க்குறான். அவன் ஞாபகத்திலேயே இல்ல. திரும்பி பார்த்தா எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. அப்பதான் ஞாபகத்துல வருது. அவன் இங்க வச்சு நம்ம எல்லாரையுமே கஷ்டப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு போயி, ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்க வைக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ரூம் இருக்கு இல்லையா? அங்கே கொண்டு போய் எல்லாரையும் வச்சுட்டு, நான் சண்டைக்கு போறேன். சுத்தி இருக்கிற அந்த மந்திர வார்த்தைகள் உங்கள காப்பாத்தும். எல்லாருமே ரெடியா இருங்க. என்னென்ன நமக்கு தேவையோ எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவன் சண்டைக்கு ரெடியா போயிட்டான். பார்த்தா அந்த சைடு நம்ம வில்லன் என்னடான்னா, இருக்க எல்லா அரக்கங்களையும் போங்க அவனுக்கு நல்ல பாடத்த கத்துக் குடுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே முடிஞ்ச அளவு அவங்க கூட சண்டை போட்டு போராடிக்கிட்டு இருக்கான். ஆனா, அவனால ஒரு அளவுக்கு மேல முடியவே இல்ல. கடைசியா அவன கொல்ல போற ஸ்டேஜ்ல நம்ம போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா? அவனும் இன்னொரு போலீஸுமே வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஷூட் பண்ணும்போது எல்லாமே போகுது. இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த புல்லட்ல வந்து எங்க கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, சரின்னு இவனுக்குமே இப்பதான் நிம்மதியா இருக்கு. நமக்குமே ஒரு ஆள் வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி. ஒரு வழியா எல்லாருமே என்னடான்னா, ஒரு வழியா எல்லாருமே சண்டை போட்டுட்டு ஒரு இடத்துல வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தா கடைசியா அங்க மிஸ் ஆகுறது நம்ம ஹீரோயின தான் காணோம். ஹீரோயின எங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கும்போது, அந்த குட்டி பேய் இருக்குல்ல, அதுதான் சொல்லுது. இந்த மாதிரி அவள கீழ தான் இருக்கா அப்படின்னு சொன்ன நம்ம ஹீரோவும் கீழ போய் பார்க்குறான். அந்த இடத்துல நடுவுல நம்ம ஹீரோயின படுக்க வச்சிருக்கு. படுக்க வச்சா கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அது அரக்கராஜா. ஃபுல்லாவே நம்ம வில்லன் வந்து அரக்கராஜாவா மாறிட்டான். என்ன பார்க்குற? இவளுக்குள்ள என்னோட கல்லீரல் வளர்ந்துகிட்டு இருக்கு. இவ சாகப் போறவ தானே! நீ நெனச்சிருக்கலாம். இவ உதவி கேட்டு வந்தது இவங்க அப்பாவுக்காகன்னு. அது கிடையாது. நீ தான் கவனிக்க தவறிட்ட. இவளுக்கும் தான் அவ உதவி கேட்டு வந்திருக்கா. அது உன்னோட கண்ணுக்கு அப்போதைக்கு தெரியல. இவளுக்குள்ள என்னோட கல்லீரல நான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த கல்லீரல இப்ப நான் வந்து வில்லனுக்கு குடுத்துட்டேன்னா, அவன் மொத்தமா எ என்னோட கட்டுப்பாட்டுக்கு வந்துருவான். ஆனா, எனக்கு அவன குடுக்கறதுக்கு இது இஷ்டம் கிடையாது. இந்த கல்லீரல நீ எடுத்துக்கிறேன்னு சொல்லு. நான் அவள காப்பாத்திர்றேன். ஆனா, எப்படியும் அவ கொஞ்ச நாள்ல செத்து போறது உண்மதான். அதனால நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிர்றான். நம்ம ஹீரோவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. பாவம் இல்ல ஹீரோயின். அவ இருக்கிற வர ஒரு வழியா நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் முடிவு பண்றான். சரின்னு சொல்லி அவனுமே ஒத்துக்கறான். என்ன பண்றான்னா, அந்த கல்லீரல நம்ம ஹீரோ ஏத்துக்கிறான். ஆனா முழு மனசோட கிடையாது. சரின்னு சொல்லி ஒத்துக்கறான். அது அவனுக்கு வேலை பார்க்கறதுக்கு கொஞ்ச நாள் ஆகலாம். இதோட இந்த டிராமாவோட 7வது எபிசோட் முடியுது. 8வது எபிசோட்ல என்ன நடக்குதுன்னா, அந்த அரக்கனோட கல்லீரல இன்னும் நம்ம ஹீரோவுக்கு வைக்கல. அந்த கல்லீரலுக்கு முழுசா சக்தி ஏத்துறதுக்காக அவன் போய் என்னடான்னா, டாப்ல போய் நின்னுகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே இப்பதான் கண்ணு முழிச்சு பார்க்குறா. கண்ணு முழிச்சு பார்த்தா, நம்ம ஹீரோ வந்து முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்கான். என்னாச்சு? எனக்குள்ள அவனோட கல்லீரல் இருக்குன்னு சொல்லி சொன்னானே! இப்ப நான் எப்படி உயிரோட இருக்கேன்? அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இப்போ உனக்குள்ள இருக்குது என்னோட கல்லீரல் அப்படின்னு சொல்றான். அதாவது அரக்கராஜா வந்து நம்ம ஹீரோவோட கல்லீரல எடுத்து இவளுக்குள்ள வச்சுட்டான். இவளுக்குள்ள வச்சோனே, "இன்னும் நீ கொஞ்ச நாளைக்கு கண்டிப்பா உயிரோட இருப்ப. அதுவரை உனக்கு வலி தெரியாதுன்னு நம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ இங்கேருந்து வேகமா போயிரு" அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ அவனோட கல்லீரல் அப்படின்னு சொல்லும்போது, "அத நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்பவே அழுகையா போயிருது. "நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும்" அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த சமயம் நம்ம போலீஸ் ஃப்ரெண்டுமே வந்து, "நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, நீ இருக்கிற மத்தவங்கள எல்லாம் காப்பாத்து. நான் போய் அவன பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாதிரி சொல்றான். மேல வந்து பார்த்தா, அவன் மொத்தமா அந்த கல்லீரலுக்கு சக்திய குடுத்து முடிச்சுட்டான். இப்போ நீ தான் என்னோட தூதன் ஆகப் போற. நீ என்னோட தூதன் ஆனதுக்கு அப்புறமா, நீ என்கிட்ட இந்த மாதிரி ரகடாலாம் பேசக்கூடாது. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரும்போது, இவன் என்னடான்னா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சர்றான். "ஓ! அப்ப நீ என் கல்லீரல வாங்கிக்க மாட்ட. அப்படிதானே?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாடா. நான் உன் கல்லீரல வாங்கிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லி, இவனும் எவ்வளவோ ட்ரை பண்ணி ஃபைட் பண்றான். ஆனா முடியல. இவன் தூதன். ஆனா அவன் வந்து அரக்க ராஜா இல்லையா? அவன் கூட சண்டை போட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியா என்ன பண்ணிட்டான்னா, அந்த கல்லீரல தூக்கி நம்ம ஹீரோக்குள்ளேயே வச்சுட்டான். அந்த கல்லீரல் ஹீரோக்குள்ள போனதுக்கப்புறம் இவனுக்கு எல்லா ஞாபகமுமே வந்து வருது. அவங்களோட ஒண்ணா இருந்தது. அப்புறம் இளவரசன் சொன்னது அப்படின்னு சொல்லி எல்லா ஞாபகமுமே வருது.
அதை எல்லாமே மீறி அவன் அந்த மொத்த இதையுமே சுக்கு நூறா உடைச்சு தள்ளிடுறான். ஏன்னா அவனுக்குள்ள அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு. அப்பதான் நம்ம அரக்கராஜா கேட்குறான், உனக்குள்ள எவ்வளோடா டிராகன் சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது உன்னால கண்டிப்பா அது நீ கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கூட இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு என்னடான்னா, நம்ம ஹீரோயினுக்கு அந்த ரெட் கலர் பேய் இருக்கு இல்லையா? அந்த ரெட் கலர் பேயா நம்ம ஹீரோயினுக்குள்ள வந்துருச்சு. வந்த உடனே வேலையா அந்த பறவை ஒண்ணு இருக்குமே, அத புடிச்சு, அதோட தலைய கடிச்சு திங்குதுங்க. எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. இவ என்ன பண்றா? அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தா, போய் அவ எல்லாமே அந்த மந்திர வார்த்தை எழுதியிருக்குல்ல, அது எல்லாத்துலயுமே போயி இன்ட் மார்க் போட்டு, அந்த வெளியில இருக்கிற பேய்ங்க எல்லாத்தையுமே உள்ள வர வச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின எல்லாரும் தடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, மொத்தமா எல்லாரும் புடிச்சு, மொத்தமா அடுக்க ஆ மொத்தமா அடக்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு என்னடான்னா, அரக்கராஜா ஒரு அடி மேல போயி, நம்ம ஹீரோவோட இதயத்தையே பிச்சு தின்னுக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துக்கு நம்ம போலீஸ் ஃப்ரெண்டு வந்து இவனை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி அவனை நோக்கி சுடுறதுக்கு ஆரம்பிக்கிறான். சுட்டா அந்த புல்லட்ட எல்லாம் மொத்தமா இவன் வெளிய எடுத்து, இவன ஒரு வழியா அடிச்சு தூக்கி எறிஞ்சிடுறான். இந்த சைடு ஹீரோயின புடிச்சு அமுக்குன்னு அமுக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவ தூக்கி போட்டுட்டான். ஒரு வழியா நம்ம ரியல் ஹீரோ இப்பதான் என்ட்ரி குடுக்குறாரு. யாருன்னு பார்த்தா வேற யாரு? நம்ம இளவரசன் தான். அதோட அரக்கராஜா, அப்ப ஒரு வழியா நீ வந்துட்டியா? நீ சட்டத்த மீறுற. நீ உன்னோட தூதன வச்சு தான் சண்டை போடணும். நீ இந்த இடத்துக்கு வரக்கூடாது. இதுதான் உங்களோட ரூலா? அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, நான் சட்டத்த மீறலாம்ப்பா. என்ன இங்க அனுப்பி வச்சதே அந்த கடவுள் தான். அப்படின்னு அவன் சொல்றான். இல்ல, இது சத்தியமா போங்காட்டம். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நான்லாம் ஏமாத்தலப்பா. நீ தான் ஏமாந்துட்ட. எதையுமே சரியா புரிஞ்சுக்கல. நீ இவங்கள கொலை பண்ற வரை நான் என்ன பார்த்துக்கிட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி, இவனும் ஒரு வழியா சண்டை போட்டு, கடைசியா மொத்தமா முடிச்சு விட்டுட்டான். முடிச்சு விட்டதுக்கப்புறம் நம்ம அ யாரு? அதான் தூதன் இருக்காரே விட்டேஷி. அவர் வந்து உட்காந்துக்கிட்டு, "நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். இனிமே அது மாரிலாம் பண்ண மாட்டேன்." அப்படின்ற மாதிரி அ நடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காரு. என்னடா இது! இவன் மாறிட்டான் போலயே அப்படின்னு நெனச்சா, இளவரசனையே குத்துறதுக்கு ட்ரை பண்றான். "ஹம், என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி இளவரசன் போயிட்டு நம்ம ஹீரோ வந்தாச்சு. "நான் உன்ன தண்டிக்க போறதில்ல. உன்னோட கர்மா தான் உன்ன தண்டிக்க போகுது." அப்படின்னு சொல்லி, அந்த மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா? அத எடுத்து, அத ஓப்பன் பண்ணி குடுத்துர்றான். அத ஓப்பன் பண்ண உடனேயே அந்த தாத்தா வந்து இவன சாகடிக்கிறதுக்கு பார்க்குறான். "நீ என்ன சாகடிக்க முடியாது. தெரியும்ல? நீ என்ன சாகடிச்சீன்னா, உனக்கு நரகத்துல மிகப்பெரிய தண்டனை இருக்கு." அப்படின்னு சொன்ன உடனே, வேகமா அவன் ஒரு டிக்கெட்ட காட்டுறான். மரண டிக்கெட். அதாவது நீங்க இவன கொலை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நரகத்துல குடுத்த மரண டிக்கெட். அத பார்த்தோனே இவனுக்கு ரொம்பவே பயமாயிருது. ஒரு வழியா அவனையும் சாகடிச்சுட்டாங்க. சாகடிச்சதுக்கப்புறம் இங்க நம்ம உள்ள போன நரகத்துக்குள்ள போனோனே, அங்கேருந்து இவர புடிச்சு, அங்கேயுமே அது என்ன மாடர்ன் நரகங்கிற மாதிரி பைக்ல இழுத்துட்டு போறாங்க அவன. இந்த சைடு நம்ம ஹீரோவுமே மயக்கத்துல அப்பதான் வந்து பார்க்குறான். நம்ம இளவரசனோட ஏரியாவுல. வந்து பார்த்தா, அவங்க அப்பா, அம்மா வந்து அங்க இல்ல. "எங்க போயிட்டாங்க எங்க அப்பா, அம்மா?" அப்படின்னு கேட்கும்போது, அவன் ஒரு கேசட்ட போட்டு காட்டுறான். அதாவது, "நாங்க ரொம்பவே நல்லா இருந்தோம். நாங்க சீக்கிரமாவே இன்னொரு தடவ பொறந்து வர்றதுக்காக மறுஜென்மத்துக்கு போயிட்டோம். நீ எங்களுக்கு நல்ல பிள்ளையா இருந்த." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். சரின்னு அப்பதான் புரியுது. அவங்க அப்பா, அம்மா மறுஜென்மத்துக்கே போயிட்டாங்க அப்படிங்கிறது. இப்பதான் இங்க வந்து பார்த்தா, நம்ம ஹீரோயினுமே வந்து வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. அதாவது அவளுக்கு எவ்வளோதான் அந்த கல்லீரல மாத்தி வச்சாலுமே, அவளுக்கு இருக்க புற்றுநோய் வந்து அவள கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ ரொம்பவே இது பண்ணி கேட்குறான். "ப்ளீஸ் இவள எப்படியாவது காப்பாத்துங்க." அப்படின்னு சொல்லும்போது, "நான் வந்து கடவுளாவே இருந்தாலும் அவளோட இறப்புல இருந்து என்னால காப்பாத்த முடியாது. ஆனா கடைசி வரை அவளுக்கு வலி இல்லாத சாவ என்னால குடுக்க முடியும். வலி இல்லாம அவளால கொஞ்ச காலம் வாழ முடியும்." அப்படின்ற மாதிரி சொல்றான். அதாவது அதுக்கான அ ஒரு கல்லீரலா தான் நான் இத படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தங்கம். தங்கத்துல ஒரு கல்லீரல் அப்படிங்கிற மாதிரி ஒண்ண குடுக்குறான். இந்த இத நான் அவளுக்கு வைக்கணும்னு சொன்னா, நீ எனக்காக இன்னும் பல வேலைகள பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றான். என்ன சொல்ற? அப்படின்னு சொல்லும்போது, ஆமா. இப்போ உன்னோட கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு இல்லையா? இனிமே நான் குடுக்குற இந்த கான்ட்ராக்ட்ல நீ சைன் பண்ணீனா, நான் இத அவளுக்கு குடுத்துருவேன் அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோ யோசிக்கவே இல்ல. போய் சைன் பண்ணிட்டான்.
இதுக்கப்புறம் நீ இதை எல்லாத்தையுமே முடிச்சாதான் ஆஹ், எல்லாம் சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ கேட்குறான். நான் ஒன்னே ஒன்று தான் கேட்குறேன், எதுக்காக என்ன தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ இன்னுமா அதை கண்டுபிடிக்கல? சின்ன வயசுல இருந்து நீ ஏன் முன்னாடி தான் வளர்ந்த. ஏன் முன்னாடி தான் நீ நடக்க ஆரம்பிச்ச. மத்தவங்களோட சிரிக்க ஆரம்பிச்ச. உனக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ, அது எல்லாமே என் முன்னாடி தான் நடந்துச்சு. நீ கஷ்டப்படும்போதும் நான் உன் கூட தான் இருந்தேன். நீ சிரிக்கும்போதும் உன் கூட தான் இருந்தேன். நீ துக்கப்படும்போதும் உன் கூட தான் இருந்தேன். எல்லா சமயமும் நான் உன் கூட தான் இருந்திருக்கேன். நீ எவ்ளோ நல்லவங்கிறதும் எனக்கு தெரியும். ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிட்ட. அதனால தான் நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் குடுத்தேன். அப்படின்ற மாதிரி நம்ம கடவுள் சொல்றாரு. ஒரு வழியா திரும்பியும் அவனுக்கு முதல்ல இருந்தே எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு முட்டைய குடுத்து, அத பாதுகாத்துக்கிறதுக்காக, இத நீ சீக்கிரமாவே பொரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி குடுத்துட்டு போறாரு. அந்த முட்டையில இருந்தும் பு கு குட்டி சிட்டுக்குருவி மாரி ஒண்ணு வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியா வருஷங்களும் ஓடி போயிருச்சு. நம்ம ஹீரோயினுமே இறந்து போயிட்டா. இப்ப நம்ம ஹீரோவுமே அந்த சிகரெட்ட பத்த வைக்கும்போது நம்ம ஹீரோயினோட ஞாபகங்கள் வருது. அவ மொத வந்தது, பார்த்தது, இவனுக்கு லைட்டர் குடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவுமே என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த சிகரெட்டையுமே தூக்கி போட்டுடுறான். அந்த சமயம் தான் போலீஸ் ஃப்ரெண்டு வர்றான். "ஹம், பரவாயில்ல, ஹீரோயினை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா, அவளை மறக்க முடியல. இருந்தாலும் அவ சாகுற வரை வழி இல்லாம இருந்தா அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா, அவ சாகும்போதுமே நிம்மதியா செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லாருமே அவங்களோட நினைவுகளை ஒவ்வொன்றா நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அஹ் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்குமே தொடர்ந்து அடுத்தடுத்த வேலைகள் வர ஆரம்பிச்சிருது. புதுசா ஒருத்தன் அப்பதான் ஒரு பேய பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்கிறான். கூடவே அவன் ஒரு பேய் வந்து நின்றுகிட்டு இருக்கு. பார்த்தா அதுவும் நம்ம ஹீரோவை பிடிக்கிறதுக்காக போட்ட ஒரு ஸ்கெட்ச் தான். இவனை போட்டுட்டு அவனோட நம்ம ஹீரோவோட அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறான். இந்த சைடு என்னடானா, புதுசா நம்ம அரக்கராஜா அடுத்த வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இன்னொரு தூதனை புடிச்சு, அவன் மூலியமா இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு அவர் இன்னொரு பக்கம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் எப்படி வரப்போறாரு, இல்ல அவரை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு அழிக்க போறாரா அப்படிங்கறத எல்லாமே இன்னொரு சீசன் வந்தா பார்க்கலாம். இதோட இந்த டிராமா மொத்தமா முடிஞ்சு போச்சுங்க. ஓகேவா? பாய். தொடர்ந்து இதே மாதிரி டிராமாக்களை நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச டிராமா வேணும்னா அந்த டிராமாவோட நேமையுமே நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். பாய்.